கெமிக்கல் ஹேர் டைக்கு பை சொல்லிட்டு நேச்சுரல் ஹேர் டைக்கு ஹை சொல்லுங்க. அமோனியா சல்ஃபேட் பிபிடி இல்லாமல் தயாரிக்கப்பட்ட ஜிகே நேச்சுரல்ஸோட நேச்சுரல் பிளாக் ஹேர் டை. அண்ணாமலை சொல்ல ஸ்டேட்மெண்ட் திமுக ஆதரவா சொல்ல, திமுக பலம் பொருந்தி இருக்கு, அதை விட நீங்கள் பலமாக இருக்கணும்னு ஒரு அட்வைஸ் கொடுக்குறார். ஏன்னா எடப்பாடியும் பாஜக நம்ப மாட்டேங்கிறார், பாஜகவும் எடப்பாடி நம்புறது. அந்த மாதிரி அண்ணாமலையோட நெருங்கிய ஆதரவாளர்கிட்ட பேசினேன். என்னங்க அண்ணாமலை டிஎம்கே பக்கம் செஞ்சுட்டாரான்னு கேட்டேன். என்ன அண்ணாமலை டிஎம்கே போயிட்டாரான்னு. பலம் பொருந்திய திமுக எதிர்க்கணும்னா இங்கே நீங்கள் பலம் பொருந்தணும். ஏன்னா பலம் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு அவருக்கு. பாஜக மீட்டிங் 50 பேரோட வரதில்லை. அவர் தொண்டர்களெல்லாம் ஆப்சன்ட் ஆகிட்டாங்க. அண்ணாமலை நீங்கள் இல்லையா நாங்கள் போகல அப்படி தான் சொல்கிறாங்க. பாதி பேர் கட்சியை விட்டே போயிட்டோம். ஆனால் இங்கே நடக்கிறது என்ன வேடிக்கைன்னா, இங்கே தமிழ்நாடு பாஜகவில் அண்ணாமலை இல்லைன்னா வேலைக்கு ஆகாதுன்னு தெரிஞ்சு போச்சு. அதே நேரத்தில் அண்ணாமலையை வச்சுட்டா பக்கத்தில் நிர்மலா சீதாராமனுக்கு பிடிக்கல. அது என்ன அந்த முரண்பாடு? அது ரெண்டு பேருக்கு ஒரு கருத்து வேற்றுமை ஓடுது. அண்ணாமலை போன பிறகு தமிழக பாஜகவில் உட்கட்சி மோதல் பீக்குக்கு போயிடுச்சு, ரொம்ப அதிகமாக போயிடுச்சு. டெல்லியே கவலைப்படுற அளவுக்கு ஆகி போச்சு. நயினாரை தவிர எல்லாரும் பேசுகிறாங்க. இந்த மாதிரி டெய்லி மைக் பிடிச்சி பேசு. இவங்களாம் அண்ணாமலைக்கு எதிராக பேசுகிறாங்க. அண்ணாமலைக்கு எதிராக திருப்பி விடப்பட்டார்கள் எல்லாருமே. இப்போ கண்ட்ரோல் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்க தான் கூப்பிட்டுருக்காரு அமித்ஷா நயினாரை. நயினாருக்கு என்னன்னா, ஸோ இப்போ டெல்லி கூப்பிட்டு அமித்ஷா 2ல் 1 எனக்கு தெரியும். கட்சியை வளர்க்க போகிறீங்களா, வளர்க்க மாட்டீங்களா, வளர்க்கலன்னா இடத்த காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லதான் கூப்பிட்டு. அண்ணாமலை ஒரு தன்னிகரில்லா தலைவரானது டெல்லியில் பாதி பேருக்கு வைத்தறிச்சல். அண்ணாமலை கண்டு இவ்வளோ சீக்கிரம் முன்னுக்கு வந்துட்டாரு, யாராவது எழுத ஆரம்பிச்சா அடுத்த பிரைம் மினிஸ்டர் அவர் தான், அடுத்த ஹோம் மினிஸ்டர் அவர் தானே அவங்களால தாங்கிக்க முடியல. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது மூத்த பத்திரிகையாளரும் அரசியல் விமர்சகருமான பிரகாசம் சாமி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், நயினார் நாகேந்திரன் டெல்லி பயணம், அண்ணாமலை கொடுத்த அந்த ஸ்டேட்மெண்ட், திமுக இன்னைக்கு தேர்தல் வச்சாலும் வெற்றி பெறும், அவர்களுக்கு தான் சாதகமாக இருக்குது, மக்களோட அதிருப்தி திமுக மேலே இல்லை, 41% வாக்கு பெறுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதெல்லாம் என்ன எப்படி பார்க்குறீங்க? என்ன நடக்குது? அண்ணாமலை சொல்ல ஸ்டேட்மெண்ட் திமுக ஆதரவாக சொல்ல, திமுக பலம் பொருந்தி இருக்கு, அதை விட நீங்கள் பலமாக இருக்கணும்னு ஒரு அட்வைஸ் கொடுக்குறார் ஏடிஎம்கே பாஜக கூட்டணிக்கு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை தலைமை பதவியிலேருந்து இறங்கின உடனே பொத்துன்னு பாரதிய ஜனதா கட்சியோட செல்வாக்கு கீழே ஊதிடுச்சு. ஒரு மீட்டிங் 1000 பேர் வருவாங்கன்னா இப்போ 50 பேர் கூட வரது. இது மத்திய பாஜக தலைமைக்கு தெரியுமானா கண்டிப்பாக தெரியும். ஏன்னா மத்திய பாஜக தலைமை தான் அண்ணாமலையை ஓரம் கட்டிட்டு நயினாரை கொண்டு வந்தது. அவங்க தான் முடிவு எடுத்த முடிவு. அந்த முடிவு தவறுன்று முன்னாடியே மத்திய பாஜக தலைமையிடம் சொல்லப்பட்டது. எங்க 1 வருஷம் இருந்துட்டு போட்டுங்க, இப்பயே மாற்றுறீங்க, சட்டசபை தேர்தல் வரைக்கும் இருட்டுங்க அப்படின்னு சொன்னாங்க. அது மத்திய பாஜகத்தில் இல்லைங்க, அண்ணாமலை இருந்தால் அதிமுக வராது, நம்ம கூட்டணி தான் முக்கியம், அண்ணாமலை நம்ம வேற எங்கான போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை எடுத்து கூட்டணி அமைச்சாங்க. இப்போ கூட்டணி அமைச்ச பிறகு அந்த கூட்டணி ஸ்ட்ரெங்க்தாக இருக்கா, ஸ்ட்ராங்காக இருக்கா, ஒரு நல்ல ஒரு கருத்து பரிமாற்றத்தோடு இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஏன்னா எடப்பாடியும் பாஜக நம்ப மாட்டேங்கிறார், பாஜகவும் எடப்பாடி நம்பலை. பாஜக என்ன சொல்லுது, எடப்பாடி இப்படியே கொஞ்ச நாள் போய் விஜய் கூட போய் ஜாயின் பண்ணிட்டா என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு பயம். எடப்பாடிக்கு என்ன பயம்னா, நாளைக்கு ஜெயிச்சாட்டு நீங்கள் முதலமைச்சர் இல்லை, எங்கள் ஆள் தான் முதலமைச்சர், இவங்க ஓரம் உட்காரு, ஒன்றா டெப்டி சீஃப் மினிஸ்டர் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டா என்ன பண்ணுறதுன்ற பயம். ஸோ 2 பேருக்குள்ளே ஒற்றுமை இல்லாதவையும், 2 பேரும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் சந்தேகப்படுறதுனாலையும், 2 பேரும் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, புரிதல் இல்லாதனாலையும் இந்த சிக்கல்லாம் வருது. இந்த சிக்கலை சுட்டி காமிச்சு அண்ணாமலை சொல்கிறாராம், திமுக போன்ற ஒரு மாபெரும் வளர்ச்சி அடைந்த ஒரு சக்தியை வீழ்த்தணுன்னா நீங்கள் ஒன்றா சேர்ந்து பணியாற்றலைன்னா அவன் 40% இருக்காங்க. ஏங்க டாக்டருக்கு போகிறீங்க, சுகர் ஜாஸ்தியாகுது, சர்க்கரை சாப்பிடாதேன்னு சொல்கிறாரு. சர்க்கரை சாப்பிடாதேன்னு சொல்கிற டாக்டர் நம்ம விரோதியா? இல்லை, நம்ம நல்லது தான் அவர் சொல்கிறார். அந்த மாதிரி அண்ணாமலையோட நெருங்கிய ஆதரவாளர்கிட்ட பேசினேன். என்னங்க அண்ணாமலை டிஎம்கே பக்கம் செஞ்சுட்டாரான்னு கேட்டேன். என்ன அண்ணாமலை டிஎம்கே போயிட்டாரான்னு.
அதனால் டிஎம்கே ஃபைல் கொடுத்தது அண்ணாமலை தான். அண்ணாமலை கள நிலவரம் தெரிஞ்சு பேசுகிறார். திமுக என்ற சக்தியை வெல்வதற்கு இந்த பலம் போராது, இன்னும் அதிகமான பலம் தேவை, இன்னும் அதிகமான ஒரு ஸ்ட்ரென்த் தேவை அப்படின்ற எண்ணத்தை சொல்கிறாரு. பாஜகவை அண்ணாமலை ஒரு விரும்புகிற மாதிரி வேறு தலைவர் விரும்ப மாட்டார். பாஜகவை அண்ணாமலை பலத்தெடுத்த மாதிரி அப்படி நீங்கள் சொல்கிற மாதிரி திமுக அவர் ஆதரவாக போகிறாருன்னா இந்த 3 ஆண்டு காலில் ஏன் கட்சியை வளர்க்கணும்? அவர் பாடு இதுக்கு முன்னாடி இருந்த தலைவர்லாம் 4 மணிக்கு வருவாங்க ஆஃபீஸுக்கு, கமலாலயத்துக்கு, ஈவினிங் பேப்பர் பார்ப்பாங்க, என்ன நடக்குதுன்னு கேட்பாங்க, பஜ்ஜி போண்டா காஃபி சாப்பிடுவாங்க, 6 மணிக்கு காரில் வீட்டுக்கு போயிட்டே இருப்பாங்க. 40 வருடங்களாக தமிழக பாஜக தலைமை அகத்தில் நடப்பது இதுதான். ஈவினிங் 4 மணிக்கு ஆஃபீஸ்க்கே வருவாங்க, 1-2 பேர் எக்ஸப்ஷன் இருக்கலாம். அந்த மாதிரி அண்ணாமலை பண்ணிட்டு போய் தான் டெல்லிக்கு தெரிஞ்சிருக்க போகிறதில்ல. இவர் ஊராக சுற்றி உலகமெல்லாம் சுற்றி எக்ஸ்போஸ் பண்ணி எல்லாரையும் திமுகவோட தப்பெல்லாம் கண்டுபிடிச்சி வெளியில் சொன்னவர் எங்கேயாவது திமுக ஆதரவாக நடப்பாரா நம்ம யோசித்து பார்க்கணும். ஸோ அண்ணாமலை சொல்கிறது என்னன்னா, இப்போ குழந்தைய பூச்சாண்டி வருதுன்னு சொல்கிற குழந்தைய சொல்கிற அந்த மாதிரி பலம் பொருந்திய திமுக எதிர்க்கணும்னு இங்கே நீங்கள் பலம் பொருந்தணும். ஏன்னா பலம் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு அவருக்கு. பாஜக மீட்டிங் 50 பேரோட வரதில்லை. அவர் தொண்டர்களெல்லாம் ஆப்ஷன் ஆகிட்டாங்க. அண்ணாமலை நீங்கள் இல்லையா நாங்கள் போகல அப்படி தான் சொல்கிறாங்க. பாதி பேர் கட்சியை விட்டே போயிட்டான், பாதி பேர் ஒதுங்கிட்டான். ஸோ பழைய லெவலுக்கு போயிடுச்சு. அண்ணாமலைக்கு வர்றதுக்கு முன்பு முருகன் தமிழிசை என்ன ஸ்டேஜில் இருந்தாங்களோ அந்த ஸ்டேஜில் ஆகிப்போச்சு. இது அண்ணாமலைக்கு மனசு வருத்தமாக இருக்குது. கேட்கலாம், அப்போ அண்ணாமலை ஏங்க இறங்கி வேலை செய்கிறேன், என்ன பொறுப்பு கொடுத்தீங்க அண்ணாமலைக்கு? நீங்கள் பொறுப்பு ஒன்று கொடுக்கலையே. ஸோ அண்ணாமலை கூறிய இந்த வார்த்தைகள் ஒரு எச்சரிக்கை மணி, அபாய மணி அப்படின்னு எடுத்துக்கலாமே தவிர திமுக ஆதரவுன்னு எடுத்துக்க மாட்டேன். அதே நேரத்தில் நயினார் நாகேந்திரன் டெல்லி அவசர பயணம் தமிழ்நாட்டில் குழப்பங்களுக்கு மேலே குழப்பம் ஆகிட்டு வருது. இப்போ நாளைக்கு திருப்பி நிர்மலா சீதாராமன் சென்னைக்கு வராங்க. நிர்மலா சீதாராமன் வாரத்துக்கு 2 தடவை சென்னைக்கு வர வேண்டிய காரணம் என்ன அப்படின்னு அண்ணாமலை ஆதரவாளர் கேட்குறேன். நாளைக்கு வராங்க, திருப்பி வராங்க. இதே மாதிரி 2 நாளைக்கு ஒரு தடவை சென்னைக்கு. இப்போது அப்படி பார்த்தீங்கன்னா தமிழக அமைச்சரவையிலேருந்து முருகன் இருக்கார், ஜெய்சங்கர் இருக்கார், இவங்களும் டெய்லி வந்துட்டு போகிறாங்களா? இல்லை. நம்ம வேறு பிளான் பண்ணுது, எப்படியாவது நம்ம ஆட்சியை பிடிச்சி நம்ம முதலமைச்சராக வரணும் அப்படின்ற பிளான் பண்ணுது. இந்த விஷயங்கள் அண்ணாமலையை அவங்களுக்குலாம் பிடிக்கல. ஏன்னா அண்ணாமலை சொன்ன கூட்டணி, அண்ணாமலை சொல்லலாம், எனக்கு கூட்டணினா பிடிக்காதுப்பா, எனக்கு திமுக அதிமுக பிடிக்காது, ஆனால் என் தலைமை சொல்லிச்சு நீங்கள் சேரணும்னு, சேர்த்துட்டேன். தலைமை மீறி நான் செயல்படக்கூடிய ஆள் கிடையாது. தலைமை டிஎம்கோட சேர்னா சேருவேன், ஏடிஎம்கோட சேர்னா சேருவேன், எனக்கு வேறு வழி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் கூட்டணியை ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுக்கு பார்க்குறாரு. ஆனால் இங்கே நடக்கிறது இந்த வேடிக்கைன்னா, இங்கே தமிழ்நாடு பாஜகவில் அண்ணாமலை இல்லைன்னா வேலைக்கு ஆகாதுன்னு தெரிஞ்சு போச்சு. அதே நேரத்தில் அண்ணாமலையை வச்சுட்டா பக்கத்தில் நிர்மலா சீதாராமனுக்கு பிடிக்கல. அது என்ன அந்த முரண்பாடு? அது 2 பேருக்கு ஒரு கருத்து வேற்றுமை ஓடுது. நிர்மலா சீதாராமன் சொன்னால் தனியாக கும்பல் சேர்க்க உங்களுக்கு துப்பு கிடையாதா, சாமர்த்தியம் கிடையாதா, திறனை கிடையாதா? அண்ணாமலை நம்பி தான் கட்சி வளர்க்குறீங்களா? ஒரு முன்னாள் தலைவர் நம்பி தான் கட்சி வளர்க்குறீங்க, இன்னத்த கட்சி வளர்க்குறீங்க நீங்கள் அப்படியே கட்டு போயிட்டாங்க. நம்ம தமிழ்நாடு பிஜேபி தலைவர்களை பார்த்து முன்னாள் தலைவரை நம்பி நீங்கள் இருந்தீங்கன்னா இப்போ நீங்கள் இருந்து என்ன லாபம், நீங்கள் இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு சாடிட்டு போயிட்டாங்க. ஸோ இங்கே இருக்கிற தமிழ்நாடு தலைவர்கள் என்ன பண்ணாங்க, அவங்கள பார்த்தா பாவமாக இருக்குது. ஒரு பக்கம் அண்ணாமலை, ஒரு பக்கம் நிர்மலா சீதாராமன், ஒரு பக்கம் அமித்ஷா, ஒரு பக்கம் எடப்பாடி, 4 பக்கமும் போட்டு ஃபுட்பால் அடிக்கிற மாதிரி அடித்தா அவங்க என்ன தான் பண்ணுவாங்க? நயினார் கூட அண்ணாமலை பக்கத்தில் வச்சுக்கினார். சரி, நயினாருக்கு அண்ணாமலைக்கு சண்டை கிடையாது, நயினாருக்கு அண்ணாமலைக்கு வருத்தமும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது. நயினார் அண்ணாமலை எங்கே போனாலும் பாராட்டுறார். பெரிய பெரிய மனசு போகணும் நயினாருக்கு. நயினார் சொன்னால் கட்சியை வளர்த்ததில் அண்ணாமலையோட பங்கு பெரிய பங்கு, அது மறுக்க முடியாது. இப்போ கூட இருந்து தம்பி நீங்களும் கூட இருந்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அது நிர்மலா சீதாராமன் பிடிக்க மாட்டேங்குது. ஸோ டெல்லி என்ன சொல்லுதான், எத்தனை நாளைக்கு காங்கிரஸ் மாதிரி ஒரு குரூப்பிசம் ஜாஸ்தியாக போச்சு. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா விபி துரைசாமி தனியாக ஆட்டம் பண்ணுகிறார். டெல்லி கூப்பிட்டு வச்சு நயினார்கிட்ட நீங்கள் ஏதாவது பண்ண முடியுமா, கண்ட்ரோல் பண்ண முடியுமா, முடியாதா, இல்லை வேறு நடவடிக்கை நாங்கள் எடுக்கணுமா? இந்த வேறு நடவடிக்கை என்ன வேணா இருக்கலாமா, திருப்பி அண்ணாமலை கொண்டு வரலாம், என்ன வேணா இருக்கலாம். ஏன்னா அண்ணாமலை சொல்லிட்டார், இப்போ எடப்பாடியோட கூட்டணி எனக்கு அப்ஜெக்ஷன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். எடப்பாடி அடுத்த முதலமைச்சர் அதையும் சொல்லிட்டார்.
நீங்கள் எந்த காரணத்துக்காக அண்ணாமலை ஒதுக்கி வச்சிங்களோ அந்த காரணம் பிசுபிசுத்து போச்சு. இப்போ அண்ணாமலை கூட்டணி எதிர்ப்பார் அப்படி தான் தள்ளி வச்சிங்க, அவரே கூட்டணி ஒத்துக்கினாரே. திருப்பி அண்ணாமலை கொண்டாந்துட்டானா திருப்பி எல்லா ஜனங்க போன ஜனம்லாம் வந்துடும். அந்த 18% உங்களுக்கு என்டிஏவோட அந்த கூட்டணி பலம் வந்துடும். 18 + 25 30 40 சீட்டு வந்தால் 40% ஜெயிச்சுட்டு போயிடலாம். ஸோ அண்ணாமலை போன பிறகு தமிழக பாஜகவில் உட்கட்சி மோதல் பீக்குக்கு போயிடுச்சு, ரொம்ப அதிகமாக போயிடுச்சு. டெல்லியே கவலைப்படுற அளவுக்கு ஆகி போச்சு. ஒரு தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் காங்கிரஸ் கட்சி தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் கோஷ்டி பூசல். அதை தோக்கடிக்கிற அளவுக்கு பாஜகவில் கோஷ்டி பூசல் வந்து காரணமே நிலையான தலைமை இல்லாத ஒரு காரணம். அண்ணாமலை பீரியடில் கோஷ்டி பூசல் இருந்தால் சொல்லுங்க பார்க்கலாம். அண்ணாமலை தலைவராக இருக்கும்போது யாராவது ஒருத்தர் கோஷ்டி பூசல் பண்ணாங்க. தமிழகத்தை சார்ஜ் போய் பேசுனாங்க, அமித்ஷா வாய் மூடி ஷடப் பண்ணிட்டார், தமிழகத்தையும் வாய் மூட்டை வச்சுட்டாங்க. அண்ணாமலை தவிர யாருமே பேசலை. இப்போது நயினாரை தவிர எல்லாரும் பேசுகிறாங்க. இந்தம்மா டெய்லி மைக் பிடிச்சி பேசு, இவங்களாம் அண்ணாமலைக்கு எதிராக பேசுகிறாங்க. அண்ணாமலைக்கு எதிராக திருப்பி விடப்பட்டார்கள் எல்லாருமே. இப்போ கண்ட்ரோல் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்க தான் கூப்பிட்டுருக்காரு அமித்ஷா நயினாருக்கு. என்னன்னா நல்ல மனிதர் அவர், ஆனால் எல்லாராலையும் கட்சியை ஒரு ஒரு புலிப்பாய்ச்சல் பாஞ்சி கொடுத்து போகிற லெவல் கொண்டு போக முடியுமாம்னா அது கேள்விக்குறிதான். நல்லவராக இருக்கலாம், நல்லவராக இருக்கலாம், வல்லவராக இருப்பாராங்கிறது காலம்தான் பார்க்க சொல்லணும். ஸோ இப்போ டெல்லி கூப்பிட்டு அமித்ஷா 2ல் 1 எனக்கு தெரியணும், கட்சியை வளர்க்க போகிறீங்களா வளர்க்க மாட்டீங்களா, வளர்க்கலன்னா இடத்த காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லதான் கூப்பிட்டுருக்காரு. நயினாரே அதுக்கு தான் கூப்பிட்டுருக்காரு. ஏன்னா அந்த கோஷ்டி பூசல் டெல்லிக்கு ரொம்ப தலைவலியாக இருக்குது. இங்கே நாங்கள் போய் சொல்லிட்டு வருது, இவங்க போய் சொல்லிட்டு வருது, அவங்க போய் சொல்லிட்டு வருது. இன்னும் இவங்க அண்ணாமலை வர்சஸ் நிர்மலா சீதாராமன், அண்ணாமலை வர்சஸ் கேசவ விநாயகம், இதெல்லாம் வந்து பிரச்சனையை வந்து அதிகப்படுத்துகிற மாதிரி. ஏங்க ஒரு தேர்தலில் போட்டி போடும்போது உங்கள் கட்சிக்குள்ளேயே ஒற்றுமை இல்லைன்னா எப்படிங்க கூட்டணியில் போய் ஜெயிக்க முடியும்? எப்படி ஜெயிக்க முடியும் சொல்லுங்க? இல்லை, அதை யாரோ ஒருத்தங்க திட்டமிட்டே பண்ணுறாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நயினார் நாகேந்திரன் இணக்கமாக போகிறாரு அண்ணாமலையோட, எனக்கு அவரும் வேணும், எல்லாரும் ஒரு பவர் வேணும், எல்லாமே நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கிற மாதிரி மூவ்மெண்ட்டில் இருக்காரு. வேற யார் தான் அந்த குடைச்சல் கொடுக்குற, யார் தான் அந்த மாதிரி பண்ணுறா? இல்லை, இது நம்ம யாருன்னு சொல்ல முடியாது. எல்லா பக்கத்துலேருந்தும் அண்ணாமலை இல்லாததால் பல தலைவர் சுணங்கி போயிட்டாங்க, அது ஒத்துக்கணும். 2ஆம் கட்ட தலைவர் பாதி பேர் வரதே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அண்ணாமலை இல்லைன்னா வேலைக்கு ஆகாது, கட்சி நடத்த முடியாது. அவங்க ஒன்றும் அவங்க பாட்டுக்கு ஒதுங்கி போயிட்டாங்க. தொண்டர்கள் 70% வரதில்லை. பூத் கமிட்டி மீட்டிங் போட்டாலும் வரதில்லை, எந்த மீட்டிங் வரதில்லை, மாநாடு போட்டாலும் வரதில்லை. அதனால தான் வந்து மாநாடு போட்டதில்லை. பெரிய அமித்ஷா வந்து திருநெல்வேலி மாநாடு ஃபெயிலியர் ஆகி போச்சு, தண்ணி கூட கொடுக்கல, அந்த அளவுக்கு சரியாக பண்ணல. யார் மேலே தப்பு நம்ம சொல்ல விரும்பலை. ஸோ இது எங்கே ஆகி போச்சுன்னா, இது வந்து தவறுக்கு மேல் தவறு, தவறுக்கு மேல் தவறு பண்ணிகிட்டே போகிறதுனால தமிழக பாஜக மீது டெல்லி ஒரு அதிருப்தியில் இருக்கானா, அதிருப்தியில் இருக்குது. என்ன கட்சி நடத்துறீங்க தமிழ்நாட்டில் நீங்கள் அப்படின்னு அமித்ஷா கேட்குற அளவுக்கு நீங்கள் வந்து அந்த செயல் திட்டங்கள் நீங்கள் பாருங்கள். 6 மாதம் அச்சான போய் 6 மாதம் கழித்து தான் நிர்வாகி லிஸ்ட்டே போட்டீங்க, பொறுப்புக்கு அப்புறம் தான் கொடுத்தீங்க. இப்போ வந்து மற்ற லிஸ்ட்டு கொண்டாந்துருக்கீங்க, இளைஞர் அணி, விவசாய அணி, பக்தி அணி, அந்த அணியெலாம் கொண்டாந்தீங்க. அதில் முக்கியமான அணியை கோட்டை விட்டீங்க. பிரதம மந்திரியின் செயல் திட்டங்கள், ஆயுஷ்மான் பாரத், ஜன்தன் பேங்க், 5000 ரூபாய் அந்த நடப்பாத வியாபாரிகளுக்கு லோனு, 50,000 ரூபாய் லோனு, இதுக்கெல்லாம் மோடி சொன்னாரா நான் தான் கேரண்டி, நீங்கள் போய் கேட்குறவங்களுக்கு பணம் கொடுக்கணும், ஏழைங்களுக்கு பணம் கொடுக்கணும். எங்கள் வீட்டு சர்வன் மெய்டு 5ஆம் கிளாஸ் ஃபெயில், அது ஒரு தள்ளு வண்டியில் ஒரு கடிகா வைக்கலான்னு பேங்க்கில் போய் 10,000 ரூபா லோன் கேட்டுது. அந்த மேனேஜர் கேட்டார், ஜிஎஸ்டி வச்சுருக்கியா, இன்கம் டேக்ஸ் கட்டுறியா, எவ்வளோ வருஷம் ரிட்டர்ன் இருக்குது, 3 வருஷம் ரிட்டர்ன் கொண்டா. அந்த சர்வன் மெய்டுக்கு ஜிஎஸ்டினா என்னன்னு தெரில, இன்கம் டேக்ஸ்னால் என்னன்னு தெரில. வங்கி அதிகாரிகள் மோடிக்கு எதிராக செயல்படுறாங்களான்னா 90% ஆஃப் த நேஷனலைஸ்ட் பேங்க்ஸு காங்கிரஸ்காரன் கையில் இருந்தது. மோடியோட திட்டங்கள் செயல்படுத்த விடாமல் தடுக்கிறது. ஜனார்தன் பூஜாரின்னு ஒரு காங்கிரஸ் ஒரு மந்திரி இருந்தார் இந்திரா காந்தி இருக்கும்பொழுது. அப்போ என்ன சொன்னாங்க, இந்திரா காந்தி எவனா ரோட்டில் போனால் அவனை கூப்பிட்டு 10,000 கொடுத்து அனுப்பினாங்க. எல்லா வங்கி உழுத்தடிச்சு உங்கள் வீட்டுக்கு வரும், நீ என்ன இன்கம் டேக்ஸ் கட்டுறீங்களா, கட்டல, இந்த 10,000 லோன் வச்சு, ஐயா லோன் வேணாம், இல்லை நீ வச்சுக்கோ, இந்திரா காந்தி கொடுக்க சொன்னாங்க. இந்திரா காந்தி லோன்னு பேர். ஜனார்தன் பூஜாரின்னு ஒரு மந்திரி இருந்தார்,
அவர் அள்ளி விட்டார் பணத்தை. கவர்மெண்ட் நம்ம பணத்தை, நம்ம டாக்ஸ் பேயர் பணம் தான். வரவன் போகிறவன் அவன் எல்லாருக்கும் அந்த பணம் எல்லாம் திவால் ஆகிப்போச்சு. இப்போ மோடி சொல்கிறாரு ஏழைங்களுக்கு உதவணும். தள்ளுவண்டிக்காரன், ரிக்ஷா வச்சு ஓட்டுறவன், ஆட்டோ ஓட்டுறவர், இஸ்திரிக்காரருக்கு ஒரு வங்கி பணம் தர மாட்டேங்குது. நிர்மலா சீதாராமன் என்ன பண்ணுறாங்க? முதல்ல உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் இருக்க தேசியமயமாக்கப்பட்ட வங்கியின் தலைவர்களை கூப்பிட்டு கண்டிச்சிங்களா? ஆதாரத்தோட வெளியிட்டாங்க ஜனங்க. இந்த மாதிரி ஏழைங்களுக்கு லோன் போய் சேரதில்லை. ஜிஎஸ்டி கேட்குறாங்க. ஒரு 5ஆம் கிளாஸ் படித்த ஒரு லேடி எப்படிங்க ஜிஎஸ்டியும் இன்கம் டேக்ஸ் கட்ட முடியும்? 90% ஆஃப் த நேஷனலைஸ்ட் பேங்க்ஸ் ஆர் அகேன்ஸ்ட் மோடி. நான் எழுதி கொடுப்பேன், எழுதி சொல்லுவேன். எனக்கு என்னோட பர்சனல் அனுபவங்கள். என்னோட நண்பர்கிட்ட பேசிட்டு இருந்தேன், ஒரு பேங்க் அதிகாரி, நேஷனலைஸ்ட் பேங்க் அதிகாரி. ஆமாங்க, நிர்மலா சீதாராமன் சொல்லுவாங்க நாளைக்கு இந்த லோனை கொடுத்துட்டு அந்த அம்மா பணம் கொடுக்கலன்னா என்ன ஜப்தி பண்ணுவாங்க, என்ன டிஸ்மிஸ் பண்ணுவாங்க. எனக்கு என்ன தலைவலி, எவன் கேட்டா இல்லைன்னு சொல்கிறேன். அதான் நடக்குது. அந்த மாதிரி அந்த மத்திய அரசாங்க திட்டங்களை மக்களுக்கு கொண்டு செல்வதற்காக ஒரு அணி இருந்தது. அந்த அணியை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ நீங்கள் இளைஞர் அணி, பக்தி அணி, விவசாய அணி, பொருளாதார அணி, எல்லா அணியும் பொல்லங்க அணி வச்சா கூட மத்திய அரசாங்க அணி எங்கே போச்சு? காணோம். ஸோ இந்த மாதிரி ஓட்டு விடுறதுனால தான் அமித்ஷா கூப்பிட்டு கோவமாக இருக்கார் தமிழக பாஜக. இப்போ ஒரு அண்ணாமலைக்காண்டி நயனாரை தவிர்த்துட்டு மிச்சம் எல்லாருமே ஒன்று சேர்றாங்க எதுக்குதுல? இல்லை, அப்படி இல்லை. 2ஆம் கட்ட தலைவரும் குழம்பி போயிருக்காங்க. நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கும் அண்ணாமலைக்கும் ஆகாதுங்கிறது வந்து அரசல் புரசலாக பேசுகிறாங்க. அதை நம்மளே பார்க்குறோம், தெரியுது. அப்போ என்னதான் நடக்குதுங்கிறது வந்து அப்படி ஒரு மனிதனை கார்னர் பண்ணதுக்கான தேவை என்ன? இன்னைக்கு அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறாரு, திமுக இப்படி இருந்தீங்கன்னா திமுக தான் வெற்றி பெறும்ட்டு. இதை ஒரு தலைவராக இருந்துட்டு அவரே பேசலாமா? கள நிலவரம் எடுத்து சொல்றாரு. இல்ல அதான் அந்த கள நிலவரம். இப்போ அதிமுக இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து சூழ்நிலை என்னவா இருந்தாலும் அடுத்த முறை நாங்கள் தான் ஆட்சிக்கு வருவோம்னு சொல்லி தைரியமா சொல்லுவாங்க. அவங்க பார்வையில எப்படி வேணாலும் தெரியலாம், இவங்க மைனஸா வீக்னஸ் ஆனாலும் ஒரு தலைவர் இருக்கிறவங்க, தலைவரா இருந்தவங்க, அந்த கட்சிக்கு ஆதரவாக செயல்படுறவங்க இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் அவர் வாயாலே விடுறதுங்கிறது வந்து ஒரு பெரிய கேள்வி. அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா, பாஜக தலைவர்கள்ல ஒரு குறிப்பிட்ட பகுதியினர் அதிமுக மேல காதல்ல இருக்காங்க. பாஜகவோட அதிமுகவோட ஆதரவாளராக இருக்காங்க. அதிமுக பாஜகன்னு ஒன்று இருக்குது தமிழ்நாடு, தெரியுமா அவங்களுக்கும் கேட்டாங்க. நீங்கள் கட்சியை மோடி பேரை சொல்லி வளர்க்கணுமா, எடப்பாடி பேரை சொல்லி வளர்க்கணுமான்னு கேட்டாரோம். நியாயமான கேள்வி. இந்தியா முழுக்க மோடி பேரை சொல்லி வளர்த்துட்டு தமிழ்நாட்டில் மோடி பேரை சொல்ல மாட்டேன், எடப்பாடி பேரை சொல்லி வளர்ப்பேன். மோடி பேரை சொல்லி வளர்த்தாங்களா தமிழ்நாட்டில்? இல்லை அண்ணாமலை பேரை சொல்லி வளர்த்தாங்களா? அண்ணாமலை மோடி பேரை சொல்லி தான் வளர்த்தார். அண்ணாமலை எப்படி வந்தார்? அண்ணாமலை இந்த மனிதர் வரதுக்கு காரணம் பின்னாடி மோடி தானே. மோடி, அமித்ஷா இல்லைன்னா தமிழ்நாட்டில் ஓட்டு போட்டது அண்ணாமலைக்கு. அண்ணாமலை ஒரு தன்னிகர் இல்லா தலைவரானது டெல்லியில் பாதி பேர் வைத்தறிச்சல் அண்ணாமலை கண்டு. இவ்வளோ சீக்கிரம் முன்னுக்கு வந்தார். யாராவது எழுத ஆரம்பிச்சா அடுத்த பிரைம் மினிஸ்டர் அவர் தான், அடுத்த ஹோம் மினிஸ்டர் அவர் தான், அவங்களால தாங்கிக்க முடியல. ஸோ இது என்னன்னா பொறாம ஒரு பக்கம். அண்ணாமலையோட அபரீதமான வளர்ச்சி 3 ஆண்டுகளில் தமிழ்நாடு பாஜகவை குறிப்பிடத்தக்க அளவுக்கு மேலே கொண்டு உட்கார வச்சிட்டார். அது அவங்க எதிரிங்களே மறுக்க மாட்டாங்க, கண்டிப்பாக ஒத்துப்பாங்க. 3வது, இந்த வெற்றியினால் அவருக்கு கிடைத்தது என்னன்னா பொறாமை, துன்பங்கள். அவருக்கு மாலை போட்டு மரியாதை பண்ணல, அவரை வந்து கேவலமாக பேசினாங்க. ஏன்னா ஒரு பொறாமை சூழ்ச்சி மிகுந்த அரசியலில் போய் நீங்கள் இந்த மாதிரி இருக்கலாமா, அதான் வரீங்க, காஃபி சாப்பிட்றீங்க, சாயங்காலம் 4 மணிக்கு வரீங்க, 5 மணிக்கு கார் எடுத்து வீட்டுக்கு போயிடுங்க, எது கட்சியை வளர்க்குறீங்க? இது வரைக்கும் அப்படி தான் இருந்தாங்க. இது வரைக்கும் 40 ஆண்டு காலம் தமிழக பாஜகவில் வடை சொல்கிற கட்சின்னு போய் சாயங்காலம் போனால் சூடாக வடை வாங்கிடுவாங்க, வடையை சாப்பிட்டு டீ சாப்பிட்டு வீடு போடுவோம், அதான் கட்சி 2 பேப்பர் கையெழுத்து போட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஊரெல்லாம் சுற்றி பண்ணுறவருக்கு கெட்ட பேர் வரதான் வரும். அதனால இந்த பிம்பம் வந்து கட்டமைக்கப்படுது, கெட்ட பேர் வரதான் வரும். நிச்சயமா சார். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பெருமைக்கு நன்றி. நன்றி.